தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இன்று முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் தனது முடிவுரையை அற்புதமாக வழங்குகிறார். அவரை அறிமுகப்படுத்துகிறார் கிரீஸ் கிருஷ்ணன் அவர்கள். இன்றைக்கு எங்கும் சுற்றி ரங்கனை சேவி என்ற அற்புதமான ஒரு தலைப்பிலே இன்று உரையாற்ற வருகை புரிந்திருப்பவர்கள் திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியினுடைய பேராசிரியராக 25 ஆண்டுகள் பேராசிரியர் என்ற பணியாற்றி வந்திருப்பவர்கள். தொலைக்காட்சிகளிலே தலைசிறந்த தொலைக்காட்சியாக விளங்கக்கூடிய விஜய் டிவியில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன்மீக சொற்பொழிவுகள், இது போன்ற நிகழ்ச்சிகளில் பட்டிமன்றங்கள், இது போன்ற வழக்காடு மன்றங்கள் ஆகிய நிகழ்வுகளெல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்ட பெருமைக்கும் புகழுக்கும் உரியவர்கள் நம்முடைய விஜயசுந்தரி அம்மா அவர்கள். அன்போடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவரது அற்புதமான சொற்பொழிவிலே ஸ்ரீரங்கம் திருக்கோயிலையே நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அந்த ரங்கனை தரிசிக்க வைக்கிறார். பாருங்கள். ரங்கா ரங்கா ஸ்ரீ ரங்கநாதரே போற்றி. ராஜமகேந்திரன் திருச்சுற்று, குலசேகரன் திருச்சுற்று, அதை தாண்டி வந்தாக்க அகலங்கன் திருச்சுற்று என்று பெயர். அகலங்கன் திருச்சுற்று. பெரியோர்களே, இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு தனித்த சிறப்பு ரங்கநாச்சியார் சன்னதி. சைவத்தில் அம்பாள்னு சொல்லுவோம், வைணவத்தில் தாயார்னு சொல்லுவோம். தேவிக்கு இருக்கிற பெயர். வைணவ கோயிலுக்கு போய் அம்பாள் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது. அங்கங்கே போய் ஒழுங்கான பாஸ்வேர்டை போட்டால் தான் கதவு திறக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்புறம் கோயிலுக்கு மட்டும் என்ன, இப்போ நாங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரன் சொன்னால் ஒத்துக்கிறீங்க. அந்தந்த இடத்துக்கு அந்தந்த பாஸ்வேர்டை தானேங்க பயன்படுத்தினா. அது மாதிரி வைணவ கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பாள் சன்னதி எங்கே இருக்குன்னு கேட்டால் உங்களை ஏற இறங்க பார்ப்பாங்க. அதனால் தாயார் சன்னதி எங்கே அப்படின்னு தான் கேட்கணும். இன்னும் ஒரு சிறப்பு, நீங்கள் போனீங்கன்னா வைஷ்ணவ திருக்கோயில்களில் முதல்ல தாயார் சன்னதியை பார்க்கணும். தாயார் தான் பெருமாள்கிட்ட நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. போனால் போய் தொலைது, இது இவ்வளவு பாவம் பண்ணாலும் நம்மளை நோக்கி வந்திருக்குல்ல, கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறது யார்? தாயார், ரங்கநாச்சியார். நீங்கள் ஒன்று கேட்கலாம், அந்த ரங்கநாச்சியார் ஏன் அங்கேயே இருக்கிறாளேன்னு. நீங்கள் எல்லா சிவங்கோவில்லையும் சிவபெருமான் உற்சவர் வெளியில் புறப்பட்டு வர்றாருன்னா என்னம்மா பரதேவதை உமையம்மையும் வெளியில் புறப்பட்டு வந்துடுவா. உண்டு தானேம்மா? சிவபெருமானுக்கு ஒரு வாகனம்னா அம்பாளுக்கு ஒரு வாகனம், அல்லது 2 பேரும் ஒரு வாகனம். சிவபெருமான் ஒரு நாளும் உமையம்மை இல்லாமல் வெளியில் உலா வர மாட்டார். ஆனால் எங்கள் பெருமாள் தனியாக தான் வருவார். ரங்கநாச்சியாரோட உலா வந்ததா சரித்திரம் கிடையாது. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ரங்கநாத பெருமானும் ரங்கநாச்சியாரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி திருவிழா பங்குனி உத்திரத்தின் அன்னைக்கு மட்டும்தான். அதுக்கு பேர் சேர்த்தி பெருவிழான்னு பேர். அன்னைக்கு ஒரு நாளைக்கு அதுவும் ரங்கநாச்சியார் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டான். அவள் தான் சன்னதியிலே தான் இருப்பாள். பெருமாள் தான் என்ன செய்யணும்? புறப்பட்டு போனோம். அவர் பூ அல்வாலாம் வாங்கிக்கிட்டு போவார். யாரை? ரங்கநாச்சியாரை பார்க்குறதுக்கு. ரங்கநாச்சியாரை பார்த்துட்டு அன்றைக்கு இரவு பொழுது முழுக்க அந்த ரங்கநாச்சியார் சன்னை எம்பெருமான் இருப்பார். அதுக்கு பேர் தான் சேர்த்தி உற்சவம்னு பேர். இன்றைக்கும் புதுமண தம்பதிகள் அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பங்குனி சேர்த்தி பெருமாளை பார்த்தா அவர்கள் இல்லறம் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கு. வைணவ திருக்கோயிலில் அதுக்கு பேர் அவங்களுடைய தமிழே அழகு தமிழ். நீங்கள் அது புரியாமல் கோயிலை சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா போச்சு. என்னடா அழகு தமிழ்னா, அந்த ஊரில் எல்லாமே பெரிய என்ற அடைமொழியை கொண்டிருக்கும். அது தெரிஞ்சுக்கங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னால். இதை நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கணும், இப்போவாவது சொல்கிறேன் கேளுங்க. பெரியங்கிற அடைமொழி. பெருமாளுக்கு என்ன பேர்? பெரிய பெருமாள். அவங்க சொல்லும் பொழுதே அப்படி தான் சொல்லுவாங்க. பெரிய பெருமாள் எழ பண்ணுகிறார் அப்படி தான் சொல்லுவார் பட்டாச்சாரியார். பெரிய பெருமாள். இந்த ரங்கநாச்சியாருக்கு என்ன பேர் தெரியுமா? பெரிய பிராட்டியார்னு பேர். பெரிய பிராட்டியார். சரி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய நைவேத்தியத்துக்கு தமிழில் என்ன தெரியுமா சொல்? படையல்னு நாம் சொல்கிறோம்ல. படையல், இறைவனுக்கு படைக்கப்படுவதை படையல். அந்த ஊரில் அதுக்கு பேர் பாவாடைன்னு பேர்.
பாவாடை, பாவாடைனா விரித்தல்னு பொருள். விரித்து இருக்கக்கூடிய நைவேத்திய பொருள், அதுவும் அங்கே பெரிய பாவாடை என்று பெயர். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய அந்த சமையலறையை நாம் என்ன சொல்கிறோம்? மடப்பள்ளி. சைவ திருக்கோயிலாக இருந்தால் மடப்பள்ளின்னு சொல்கிறோம். வைணவ திருக்கோவில், அதுவும் அரங்கன் திருக்கோவிலில் திருத்தளிகை செய்யும் இடம். தளிகை என்றால் சமையல். எம்பெருமானுக்காக தயாரிக்கப்படுகிற உணவு தயாரிக்கிற இடம், அதுக்கு பேர் திருத்தளிகை என்று பெயர். அங்கே தயாரிக்கப்படுகிற, ஸ்ரீரங்கம் கோயிலில் தயாரிக்கிற அந்த நைவேத்திய பொருள்கள் அத்தனைக்கும் பெரிய அவசரம் என்று பெயர். பெரிய அவசரம் எல்லாமே அங்கே பெரிய பெரிய பெரிய. அந்த திருச்சுற்றினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சோழ நாடு இல்லையா, பாண்டி நாடு முத்து உடைத்து, சேர நாடு என்ன உடைத்து? செல்வம் உடைத்தா? சேர நாடு என்ன உடைத்து தெரியல. பாண்டி நாடு முத்து உடைத்து, சேர நாடு வேழம் உடைத்து. வேழம்னா யானை. அதனால தான் சேர நாடுன்னா எது? கேரளாவு தான், நம்மளோட சேர்ந்தது தானே. இங்கே மொழிவாரி மாநிலமாக பிரித்த பிறகு 1956 தாங்க அது கேரளாவை பிரித்து போட்டாங்க. அதுக்கு முன்னால் நம்மெல்லாம் ஒன்றாத்தானே இருந்தோம். அது சேர நாடு தானே. சேர நாடு வேழம் உடைத்து. வேழம்னா யானைன்னு ஒரு பொருள், வேழம்னா கரும்புன்னு ஒரு பொருள். சேர நாடு முழுக்க அத்தனை சிறப்பு. சரி, சோழ நாடு சோறு உடைத்து. சோறுன்னா என்ன? நம்ம ஆளு. அது மட்டும் இல்லைங்க, சோறுங்கிற சொல்லுக்கு முக்தின்னு பொருள். சோறு உடைத்துனா முக்தி உடையதுன்னு பேர். ஏன்? சோழ நாட்டில் தான் கோயில் அதிகம், கோயில்கள் தான் முக்தியை வழங்கக்கூடிய இடம். அதனால் சோழ நாடு முக்தி உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்துன்னா. அங்கே வயல்களெல்லாம் வளர்ந்து நின்றுதுன்னு வைங்க, பயிர் உள்ளுக்குள்ளே போய் ஒரு யானை நின்னா வெளியில் பார்த்தா தெரியாதான். அப்படி வயல்கள் வளர்ந்து நிற்கக்கூடிய அற்புதம் பொருந்திய ஊர். அந்த சோழ நாட்டில் விளையக்கூடிய நெல்லெல்லாம் கொண்டு வந்து இந்த ரெங்கராஜன் கோயிலில் கொட்டுவாங்களாம். கொட்டிட்டு எப்படி அளப்பாங்களாம் தெரியுமா? அதுதான் சிறப்பு. அந்த படிக்கு பேர் பெரிய படின்னு பேர். அந்த படியால் முதல்ல அள்ளி ரெங்கனுக்கு 1, 2வது படியை அள்ளி ரெங்கனாட்சிக்கு 2, அப்புறம்தான் 3, 4, 5. அவங்க 1ன்னே சொல்ல மாட்டாங்களாம். 1ன்னு போட்டால் அது ரெங்கனுக்குன்னு அர்த்தம். 2ன்னு சொல்ல மாட்டாங்களாம். 2ன்னு போட்டால் அது ரெங்கனாட்சிக்குன்னு உண்டு. 3வதுலேருந்து தான் 3, 4, 5, 6ன்னு சொல்லக்கூடிய முறை. அதனால் இன்றைக்கும் அதுக்கு பேர் நெல்லளவை கண்டருளல் அப்படின்னு பேர். அந்த திருவிழா அவ்வளவு சிறப்பாக நடக்குங்க. பெருமாள் வந்து உட்கார்ந்துருப்பார், ராஜா இல்லையா, கணக்கு வழக்கம் ஒழுங்காக பார்க்கணும் இல்லையா, அதனால் அவர் வந்து உட்கார்ந்துருப்பார். அவர் முன்னால் நெல் அளப்பாங்க. அந்த நெல்லளவை கண்டருளல் திருவிழா நடக்கிற இடம் இந்த திருச்சுற்றினுடைய முடிவு. அந்த திருச்சுற்று அப்படியே சுற்றிக்கிட்டு வர்றீங்க. அந்த வலது பக்கத்தில் வரும்பொழுது தான் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கிறது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பை சொல்லுகிறேன். அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னால் சேஷ மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கிறது. சேஷ மண்டபம் கட்டாயம். கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கலைகள் மேல் நம்பிக்கை இருக்குல்ல பல பேருக்கு. கட்டடக்கலையினுடைய உச்சம் அந்த திருக்கோவிலினுடைய சேஷராய மண்டபம். அந்த சேஷராய மண்டபத்தில் 8 குதிரைகள் இருக்கும். ஒவ்வொரு 8 தூண் நிறுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு குதிரையிலும் ஒவ்வொரு தூணிலும் ஒரு குதிரை செதுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குதிரையும் 2 முன்னங்கால்களை தூக்கி கொண்டு நிற்கும், பின்னங்கால்களை மடக்கி கொண்டு பாய்வதற்கு தயாராக இருப்பது போல சிற்பங்களை வடித்திருப்பார்கள். அதுதான் சேஷராய மண்டப சிற்பம். ஆயிரங்கால் மண்டபம், சேஷராய மண்டபம். வெளிநாட்டுக்காரன் பூரா அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்மளுக்கு தெரியல. அத்தனை கலைநயம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய அகலங்கன் திருச்சுற்று. அதை தாண்டி வெளியில் வர்றோம். வெளியில் வந்தாதான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல உத்தரவீதி உள் திருவீதி என்பதுதான் காலப்போக்கிலே உத்தரவீதி என்று மாறி இன்றைக்கு அழகான குடியிருப்புகள் வந்து அதற்கு பிறகு சித்திரை வீதி. அந்த சித்திரை வீதிக்கு ராஜவீதி என்று பெயர்.
பெருமாள் புறப்பட்டு வருகிற பல வாகனங்கள் வழிபாடுகள் எல்லாம் நடக்கிற இடம் எது? இன்றைக்கு இருக்கிற சித்திரை வீதி. இப்போ இதுவரையில் 6 வீதிகளை பார்த்தோம். இந்த 6 திருச்சுற்றுகளையும் அடைவதற்காக 6 திருச்சுற்றுக்களை அடைவதற்காக அடைய வளைஞ்சான் என்று 7ஆம் திருச்சுற்றை வச்சான். அடைய வளைஞ்சான் 7வது திருச்சுற்றையும் வந்து நிறைவடைகிற பொழுதுதான் ரெங்கநாதரை ஒரு தரம் சுற்றி வந்த மாதிரியான ஒரு நிறைவு நமக்கு வரும். இப்போ மணி 8:25. நான் உங்கள் காது, கண், மூக்கு, செல்ஃபோன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். நாம் மேலோட்டமாக தான் ஒரு டூர் போயிட்டு வந்தோம். இன்னும் உள்ளுக்குள்ளே நம்ம போகலை. எல்லாவற்றுக்கும் மேலாக வைணவத்தினுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய அந்த திருக்கோவிலினுடைய வழிபாட்டு முறைகளை வகுத்து கொடுத்தவர் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசினா ராமானுஜரை பற்றி பேசலைன்னா அது நரகத்திற்கு போக வேண்டிய பாவம் எனக்கு வந்து சேரும். சொன்ன எனக்கே நரகம்னா கேட்ட உங்களுக்கு என்ன வரும்னு பயமாக இருக்குது. அதனால் நான் ராமானுஜரையும் சொல்லிடுறேன். ராமானுஜர் அந்த காலத்தில் அவருடைய குரு ஆள வந்தார். ராமானுஜரை காஞ்சிபுரத்திலிருந்து கூட்டி கொண்டு வருகிறார். எங்க? ஸ்ரீரங்கத்துக்கு. நீ இங்கே வா என்று. அவர்தான் வந்து இன்னைக்கு என்னங்க எம்பிஏ படிக்கிறான், பிபிஏங்கிறான், எம்பிஏங்கிறான், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், இண்டஸ்ட்ரியலுங்கிறான். ராமானுஜருக்கு நிகராக ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படித்த ஆளு கிடையாது. எப்போ? 1000 வருஷத்துக்கு முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திருக்கோவில் நிர்வாகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அறநிலையத்துறையை அறிவிக்கப்படாமலேயே நடத்திய பெருமை ராமானுஜருக்கு உண்டு. அவர்தான் கோயிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களை பிரிக்கிறார். 10 வகையாக பிரிக்கிறார். அதுக்கு பேர் 10 கொத்துகள்னு பேர். அந்த 10 பிரித்து ஒவ்வொருவருக்கும் அந்த திருக்கோவிலில் என்னென்ன வேலை, யார் யார் என்ன செய்யணும், இவர் மாலை கட்டணும், இவர் சந்தனம் அரைக்கணும், இவர் பெருமாளுக்கு உடுத்தக்கூடிய உடைகளை துவைத்து கொடுக்கணும். வண்ணாஞ்சாதியை சார்ந்தவர்களுக்கென்று மதிப்பு அந்த ஊரில் அதிகம். அவர்களுக்கு பேர் ஈரங்கொல்லின்னு பேர். ஈரங்கொல்லி, அந்த சொல்ல கவனிங்க. ஈரங்கொல்லி. அவங்க என்ன செய்கிறாங்க? துணியில் இருக்கிற ஈரத்தை கொண்டு எடுக்கிறாங்கல்ல, அடித்து துவைச்சி. அதனால் அவங்களுக்கு பேர் ஈரங்கொல்லின்னு பேர். பெருமாள் காணா போனார். காணா போன பெருமாளை கண்டுபிடிச்சி கொடுத்தது ஈரங்கொல்லி தான். ஏன் தெரியுமா? அந்த பெருமாள் மாதிரியே 4 பெருமாளை கொண்டு வந்து செஞ்சு வச்சுட்டான். இதில் உன் பெருமாளை கண்டுபிடுறான்னா அந்த ஈரங்கொல்லி வந்தான். அவனுக்கு வாசனை தெரியும், பெருமாளோட வாசனை, உண்மையான பெருமாளோட வாசனை. ஏன்னா தினமும் துணியை துவைச்சி கொடுக்குறது அவன் தானே. அவன் வந்து கண்டுபிடிச்சான். அழகிய மணவாளை இவன் தாண்டான்னு அவன் எடுத்து கொடுத்தான் கையில். ஈரங்கொல்லிக்கு அந்த கோயிலுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு. 10 வகைப்பட்ட பணியாளர்களை பிரித்து அத்தனை பேருக்கும் நீங்கள் தலைமை ஆளுக்கு என்ன பூஜை செய்து என்ன பிரசாதம் கொடுக்குறீங்களோ, நைவேத்தியம் செய்து, அது அந்த 10 பேருக்கும் சமமாக கொடுக்கணும். யாரும் மூத்தவர்கள், யாரும் சிறந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்பது ஸ்ரீரங்கம் கோயிலில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையெல்லாம் வச்சு ஒரு முடிவு பண்ணாதீங்க. அந்த காலத்தில் ராமானுஜர் அப்படி 10 வகைப்பட்ட அந்த மேலாண்மை சிந்தனைகளை பயன்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களை பிரித்து கொடுத்தார். ஆகவே தான் அவருக்கு தானான திருமேனி என்று பெயர். அவருடைய உடலை இன்னமும் பக்குவப்படுத்தி அங்கே உடையவர் சன்னதியிலே வைத்திருக்கிறார்கள் என்பது ஐதீகம். அது எப்பொழுதாவது ஒரு முறை தான் இப்பொழுது பார்க்க முடிகிறது. இந்த முறை நாம் சுற்றுலா போன போது பார்க்க முடியவில்லை. நீங்கள் தனியாக போகும்பொழுது கட்டாயம் போய் பாருங்கள். உடையவர் சன்னதியை பார்த்தால் அவ்வளவு சிறப்பு அங்கே இருக்கிறது. இன்னும் ஒவ்வொரு இடத்திலும் இன்னும் 1000 ரெங்கவிலாஸ் மண்டபமாக இருக்கட்டும், சக்கரத்தாழ்வார் சன்னதியாக இருக்கட்டும், அத்தனை சிறப்புகளும் நிரம்பி இருக்கக்கூடிய அற்புத திருத்தலம் ஸ்ரீரங்கம். எல்லாம் முடித்து இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னா, பேருந்திலே ஏறி கோயமுத்தூர் வருவதற்காக ஸ்ரீரங்கத்தில் பேருந்து நிலையம் கிடையாது. 2 நாளைக்கு முன்னால் தான் அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஸ்ரீரங்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து நாம் நிற்கிறோம். நாம் நிற்கிற இடம் ஆசியாவிலேயே மிக உயரமான
அந்த கோபுரம் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திற்கு முன்பு வந்து நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான வங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இரு பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே என்று அந்த குழந்தைகள் திருப்பாவை பாடக்கூடிய அற்புதம் இந்த மார்கழி நாளில் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி ஊர்கள் தோறும் குழந்தைகள் திருப்பாவை ஒலிக்கின்ற ஒலியானது காதிலே விழ, அந்த காலத்தில் நாயக்க மன்னர்களால் எழுப்பப்பட்ட அந்த கோபுரம் மொட்டை கோபுரமாக நிற்க, பின்னாளிலே அழகிய மணவாள ஜீயர் வந்து அகோபில மடத்தை சார்ந்தவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு, நான் நினைக்கிறேன் 1985களில் என்று 82களிலே அந்த பணியானது தொடங்கப்பட்டு 13 நிலைகளை கொண்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஓங்கி உயர்ந்த கோபுரமாக அது எழுந்தருளி இருக்கிறது. அந்த கோபுரத்தின் கீழே தான் நாம் நிற்கிறோம். எப்பொழுதுமே கோபுர தரிசனம் கோடி பாப விமோச்சனம் என்று சொல்லுவார்கள். அந்த 13 வாசல், இனிமேல் கோயிலுக்கு போனீங்கன்னா கோபுரத்தை பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கலசங்களின் எண்ணிக்கையும் அந்த கோபுர வாயில்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். அதுதான் சிறப்பு. அது மட்டுமல்ல, கோபுரத்தின் உச்சியிலே இருக்கிற கலசங்களில் என்ன போட்டு வச்சிருக்கிறாங்க, அதுதான் பெரிய கேள்வி. இப்போ இடிதாங்கி நிறையா செருகி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு கலசத்தின் மேலேயும் 13 இடிதாங்கி இருக்குது. அது வெளியில் தெரிகிற விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு இடிதாங்கி இருக்குது. என்ன தெரியுமா? வரகு, சாமை, நவதானியம் இதெல்லாம் அந்த கலசத்தில் போட்டு மேலே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு 2 அர்த்தம். இந்த வரகு, சாமை, நவதானியம் எல்லாம் இடிதாங்கிகள். 2வது விஷயம், இதெல்லாம் ஏன் உச்சியில் கொண்டு போய் அந்த கலசத்துக்குள்ளே போட்டு வச்சாங்கன்னா, உலகமே அழிந்து போய் இந்த யுகம் முடிந்து பிரளயம் ஏற்பட்டு எல்லா இடங்களும் தண்ணீரிலே மூழ்கினாலும் மீண்டும் அந்த தண்ணீரெல்லாம் வடிந்து மீண்டும் மண் தோன்றி மீண்டும் விவசாயம் ஏற்பட்டு மீண்டும் விளைச்சல் வந்து மீண்டும் மக்கள் செழிப்பாக வாழ்வதற்கு அவர்களுக்கு தானியம் வேண்டுமல்லவா? அந்த விதைகளை கோயில் திருவக்கோயிலினுடைய உச்சியிலே இருக்கிற கலசத்தில் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் தமிழர்கள் உலகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். ஆகவே அத்தனை சிறப்பு பொருந்திய 13 கலசங்களையும் 13 வாயில்களையும் அழகாக அமைத்திருக்கக்கூடிய அற்புத தலமாக ரங்கம், ஸ்ரீரங்கம், ரங்கநாதனுரங்கும் அரங்கம், திருவரங்கம், ரங்கம், ஸ்ரீரங்கம். அது ஆழ்வார்கள் பாடிய பாசுரமாக இருந்தாலும் பச்சைமா மலைவோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் பாசுரமாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரை ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி என்று வாலி வரையில, ஏன்னா வாலி பிறந்தது ஸ்ரீரங்கம் தானே, அதனால் அவர் வாலியில் கொண்டு வந்து முடித்தார் ஸ்ரீரங்கத்திலேயே என்று சொன்னால், பிரம்மனாலே வழிபடப்பட்டு விபீஷணனாலே தூக்கி வரப்பட்ட அந்த ரங்க விமானம் காவிரி கரையிலே எழுந்தருளி இருக்கிறது. நடக்க இருக்கிற வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிலே வாய்ப்பு இருக்கிறவர்கள் நேரடியாக ஒரு முறை வந்து பாருங்கள். இல்லை என்று சொன்னாலும் தொலைக்காட்சி வழியாக பார்க்கிற பொழுதாவது நான் சொன்ன செய்திகள் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். எல்லாம் வல்ல அந்த அரங்கன் உங்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் வழங்க வேண்டும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்க
திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியாரினுடைய அற்புதமான 3ஆம் பாசுரமாக இருக்கிற ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெயரை பாடி புகழ்ந்து உங்களை மறுபடியும் இந்த சுந்தராபுரத்திலேயே கொண்டு வந்து விட்டுவிட்டேன். உங்கள் உடைமைகளெல்லாம் உங்களிடத்திலேயே இருக்கும் என்ற நம்பிக்கை. ஆனால் ஒன்றே ஒன்று, போகிற பொழுது நீங்கள் எப்படி போனீர்களோ தெரியவில்லை, வருகிற பொழுது அரங்கன் அருள் பெற்றவர்களாக திரும்பி வந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்து இந்த ஆண்டு உங்களை சந்திப்பதற்கு சுரேஷ் அவர்கள் என்னை தொலைபேசியில் பலமுறை அழைத்தார்கள். வர முடியுமோ இயலாதோ என்று நான் எண்ணிய பொழுதும் கூட அரங்கன் சொல்லிவிட்டான், கோவை மக்களை இங்கு அழைத்து வா, நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அதற்கேற்றாற் போல நீங்களும் கை கொடுத்தீர்கள். இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளிலும் விழுந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக சொற்பொழிவாற்றிய முனைவர் விஜயசுந்தரி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம்.